கொஞ்ச நேரம் கண்களை மூடி. அப்பா, இன்று உங்கள் வார்த்தை கேட்க வந்திருக்கோம் ஆண்டவராச்சும். நீர் எங்களோடு கூட பேச சித்தமான காரியத்தை நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த வார்த்தை தகப்பனே ராஜா வீணாய் போகாத ஒன்றும் ஆண்டவராச்சும் என் மனதில் விதைக்கப்பட்ட ஆண்டவராச்சும் பல கனிகளை தகப்பனே ராஜா கொடுக்குற வார்த்தையாக எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. நீரை மறைத்து வெளிப்பாடுங்க, ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமென். கொலோசியர் 3:1-2 வாசிப்போம். கொலோசியர் 3. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் மேலானவைகளை தேடுங்கள், அவ்வளோதாங்க. 2வது வாட்டி கன்ஃபர்மேஷனோட திருப்பியும் அந்த வார்த்தை நம்மளுக்கு வந்தது. மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல. நாம் இப்போ தேவைகள் இருக்குதான், வேலைக்கு போகணும் தான், காசு சம்பாதிக்கணும் தான், எல்லாமே இருக்குதான். அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை நான் மேலானவைகளை மட்டும்தான் நான் தேட போகிறேன் அப்படி இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு எது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குதுன்றத நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகள்னாலும் அந்த வசனத்தில் தெளிவாக இருக்குது. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசித்தல் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகள். இப்போ வலது பாரிசம்ன்றது அவருடைய மகிமையை, வல்லமையை குறிக்குது. அந்த வல்லமைக்குரிய மேலானவைகளை நாம் தேட வேணும். ஹல்லேலூயா. இது சில காரியங்கள் நம்ம செய்து கொண்டு தான் இருக்கும், செய்யலைன்னு நான் சொல்லவே மாட்டேன். சில காரியங்கள் நம்ம செய்து கொண்டு தான் இருக்கோம். அது நான் இந்த ஒரு சாப்டர் படிக்கும் போது, இந்த ஒரு இன்சிடெண்ட் பார்க்கும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் அப்படியே கோரிலேட் ஆனது தான் நான் இன்றைக்கி பேசணும்னு சொல்லி கொண்டு வந்தது. நம்ம எல்லா காரியங்களும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், அது ரெகுலராக செய்கிறோம். ஆமென். செய்கிறோம் இல்லையா? நம்மளுக்குன்னு சில ஊழியங்களை நம்ம வச்சுருக்கோம், நம்மளுக்குன்னு சில காரியங்கள் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோமா, கன்சிஸ்டன்சி தொடர்ந்து செய்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை இன்றைக்கி நான் கொண்டு வரணும்னு விரும்புகிறேன். சில நேரங்களில் அதை நம்ம செய்கிறோம், சில நேரங்களில் அது அப்படியே கிடப்பில் இருக்குது, அவ்வளோதான். பூமிக்குரிய காரியங்களில் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம், டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண அந்த மாதிரி ஆகிடுது. நம்மளோட வேலை காரியங்கள் நம்மளை என்ன வைக்கிறது, நம்ம ரெகுலராக செஞ்சிட்ருக்க ஒரு விஷயத்தை அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருது, கிடப்பில் போட்டு வச்சிருது. பூமிக்குரிய காரியங்களை தேடி ஓட, அதுக்கு நம்மளோட ஃபுல் டைம் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. நம்மளுடைய ஃபுல் எனர்ஜியை நம்ம அங்கே கொடுக்குற மாதிரி ஆகிடுது. இது முக்கியமாக எந்த இடத்துல நம்ம இப்போ வாசிக்க போகிற வசனம் பார்த்திங்கன்னா, யோவான் 11 எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லாசரு மரிக்கிறாரு, அந்த இடத்துல ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். லாசரு போல நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் மரித்து கிடக்கு. இப்போ ஆமென். நம்ம சில காரியங்களை ஸ்டார்ட் பண்ணோம், உயிரோடு இருந்துச்சு, அது இப்போ என்ன ஆயிடுச்சு, லாசரு போல மரித்து கிடக்கு. இப்போ நம்ம அதை பெருசாக நம்ம அதுக்கு உயிர் கொடுக்கவே இல்லை. ஏன்? நம்ம மற்ற காரியங்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம், வேலையாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும். இல்லை, அது இந்த காரியத்தை நம்ம மறிக்க வச்சுட்டு அது மறிச்சிருக்கு. அது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு புதுசாக இன்னொன்று ஒரு காரியத்தை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஹல்லேலூயா. இது ரிலேட் பண்ண முடியுதா நம்மளோட பர்சனல் லைஃப்பில்?
கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. லாசரு போல காரியங்கள் மரித்து கிடக்கிறது. இந்த இடத்துல 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, அவருக்கு நியூஸ் வந்துருச்சு, லாசரு மரித்துட்டாருன்ற நியூஸ் வந்துருச்சு. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் என்னங்க தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் மரித்த காரியத்தை குறித்து இதை தான் சொல்கிறார். சவுந்தருடைய வாழ்க்கையில் இந்த மரித்த காரியம் இருக்குது. அந்த ஒரு வியாதியினால் மரிச்சிருக்கேன்னா அங்கே அந்த வியாதி பெருசு இல்லை, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படணும், அதுதான் அங்கே பெருசாக இருக்குது. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் நம்மளோட லைஃப்பில் எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இது நடக்குது அப்படின்னும் போது ஆண்டவர் மேலேருந்து சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை, அந்த வியாதி பெருசு இல்லைப்பா, அந்த வியாதி மூலயமா ஏன் மகிமை அங்கே வெளிப்படணும், அதுதான் இங்கே பெருசாக இருக்குது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்ம அப்படி தாங்க போயிடுறோம். சில உறவுகள் நம்மளை விட்டு மறித்து போயிடுது, சில கனவுகள் நம்மளை விட்டு மறித்து போயிடுது. இதையெல்லாம் மறித்து போக நாம் யோசிக்கிறோம், இதனால் இந்த வியாதினால் நம்மளுக்கு இந்த 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 காரியம் மறித்து போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, என்னோட மகிமை அங்கே விளங்கணும். சில உறவுகள் நாம் அந்த இடத்துல என்னால் தான் அது நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அந்த உறவு மறித்து போயிடும். சில கனவுகள் நம்ம வச்சிட்ருக்கோம், சில விஷன் நம்ம வச்சிட்ருக்கோம், நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம சில வச்சிட்ருக்கும் போது அந்த இடத்துல அந்த விஷன் மறைச்சிடும், அந்த கனவு மறித்து போயிடுது. ஆண்டவர் அங்கே நம்மளுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறாரு, இந்த இடத்துல தேவ மகிமை இருக்கணும். நாம் இல்லைங்க, சில காரியங்கள் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது போல தான், மேலானவைகளை தேடணும்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நான் இதை பண்ண போகிறேன், நான் இதை அடுத்த 6 மாதத்தில் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவ மகிமை அந்த இடத்துல காணப்படணும். ஹல்லேலூயா. இது நம்ம சும்மா இது நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது, அது மறித்து போயிடும். நம்ம ஈஸியாக நம்ம எடுத்து எல்லாம் பண்ணிட முடியாது. அது அப்படி எடுத்தோம்னா அது மறித்து போயிடும். ஆண்டவரோட வல்லமையான கரம் அங்கே இருக்கணும், அவரோட மகிமை வெளிப்படும் போது தான் அது உயிர்ப்பிக்குமே. ஹல்லேலூயா. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி அது சொல்கிறாங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி லாசரு மரித்துட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் அங்கே 2 நாள் அங்கே இருக்கிறார். இதுக்கு முன்னாடியான காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடியான சாப்டரில் படித்தோன்னா, தேவ தூஷணம் பண்ண அப்படின்றதுக்காக இவரை கல்லெறிய தேடிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் இயேசுவை கல்லெறிய தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா பிதாவும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தைக்காகவே இவரை கல்லெறிய தேடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரு சிச்சுவேஷனில் இந்த ஒரு நியூஸ் ஒன்று வருது, லாசரு மரித்துட்டான். லாசரு யார், இவருக்கு ரொம்ப அன்பாக இருந்தவர். மரியாள் மார்த்தாள் யார், இயேசுக்கு ரொம்ப அன்பாக இருந்தவங்க, இயேசுவை பார்த்து கொண்டவங்க, இயேசுக்கு எல்லா பராமரிப்பும் செய்தவர்கள். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஊருக்கு நம்ம இங்கே இருக்கோம், இங்கே நம்ம கல் எறிகிறாங்க, இன்னொன்று ஒரு நியூஸ் ஒன்று வருது, இந்த மாதிரி ஒரு டெத் நியூஸ்ன்னா நம்ம என்ன பண்ணோம், இம்மீடியட்டாக கிளம்பிட்டுருப்போம். ஏன்னா இங்கே டேஞ்சரு, இங்கே நம்ம தங்கணும்னா யார் வேணுமா நம்மளை கொலை செய்யலாம், இம்மீடியட்டாக நம்ம கிளம்பியிருப்போம். ஏன், நம்மளுக்கு ஒரு ரீசன் கிடச்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துலையும் 2 நாள் தங்கி இருக்கிறாரு. யூதர் மார்க்கத்தின்படி அந்த ஒரு 3 நாட்கள், ஒரு மனுஷன் மரித்து 3 நாட்கள் இருக்கும்போது அங்கே ஒரு 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 காரியம் இருக்கான். திருப்பியும் எப்படியாவது அந்த ஆவியானது அந்த உடலுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நம்பப்படுது.
யூதர்களால் நம்பப்படுது. எத்தனை நாளுங்க? 3 நாள் வரைக்கும். மறித்து 3 நாள் வரைக்கும் அந்த பிரேதம் அங்கே இருக்கும் அப்படின்னா அந்த காரியம் இருக்கும். ஆண்டவர் 2 நாள் தள்ளி இருக்காரு, அங்கே தங்கி இருக்காரு. ஆண்டவர் ரிட்டர்ன் வர்றது 4வது நாளுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் எவ்வளோ வேணுமா சொல்லலாம், விச் கிராஃப்ட்னு சொல்லலாம், அது மாயக்காரர்கள், அது எப்படியாவது 3 நாள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இயேசு செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அங்கே எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ, அதை நம்புகிறவங்க இருந்தாங்களோ, அதே மாதிரி அதை எதிர்க்கிறவர்களும் இருந்தாங்க. அதே ஜனம்தான், அதே கூட்டம்தான். அவர் செய்கிறது இல்லை, இவர் ஏதோ ஒரு மாயவிதக்காரர் தான், இவர் செய்கிறது சில ஆவிகளை கொண்டு வந்து இதை செஞ்சு கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் 3 நாளில் லாசருவை திருப்பியும் உயிர் செஞ்சுருந்தார் அப்படின்னா அதே ஜனம் சொல்லியிருக்கும். ஆனால் இவர் செய்கிறது 4வது நாள் ஆண்டவர் திருப்பியும் மரியாளையும் மார்த்தாலையும் பார்க்க வராரு. அந்த இடத்துல அவங்க கேட்குறது இதுதான், நீங்கள் முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா என் சகோதரன் இறந்துருக்க மாட்டான். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கிட்டேயும் அதே தானே, நம்மளும் அதே தானே சொல்லுவோம். ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் முன்னாடி ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேனே. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. அவர் செய்ய வேண்டியது கரெக்டான டைமில் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த கொஞ்சம் முன்னாடி நம்ம தான் அதை சொல்கிறோம், நம்மளுடைய தேவைக்கு, நம்மளோட சிந்தைக்கு நாம் சொல்கிறோம். அது கொஞ்சம் முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா என் சகோதரன் இறந்துருக்க மாட்டேன். கொஞ்சம் முன்னாடி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இன்னும் பெரிய ஊழியக்காரனாக இருந்திருக்கேன். இல்லைங்க, ஆண்டவருடைய மகிமை அங்கே வெளிப்படணும். ஆண்டவருக்கு டிலேவாக வர்றதே அதுக்காக தான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு காரியம் மறிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி, முற்றுப்புள்ளி மாதிரி. கரெக்டுங்களா? நான் இருக்கேன், நான் மறிச்சிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், சவுந்தரோட சாப்டர் க்ளோஸ். அந்த இடத்துல தான் ஆண்டவர் வரணும் அப்படின்னு விரும்புகிறாரு. நீ மறித்ததுன்னு நீ நம்புற, உலகம் நம்புது. மறிச்சாச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு சொல்லி உலகம் நம்புது. ஆனால் ஆண்டவர் அங்கே தான் காரியங்களை உயிர்ப்பிக்கிறார். அநேக நேரத்தில் நாம் யோசிக்கிறோம் அதை ஒரு கர்ப்பமாக இருக்கலாம். அநேக நேரங்களில் நாம் யோசிக்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு. ஆண்டவருக்கு அங்கே தாங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. தேவ மகிமை அங்கே இறங்குற டைமே அதுதான். ஹல்லேலூயா. மரித்ததான காரியத்தில் உயிர்ப்பிக்கிற தேவன் அந்த அவரோட மகிமையை கொண்டு வந்து அந்த பராக்கிரமத்தை காட்டணுன்றதுல தான் பாயிண்ட்டு. உலகம் என்ன யோசிக்குதுன்னா இது அவ்வளோதான், ஃபினிஷ், ஓவர். ஆனால் ஆண்டவர் அங்கே தான் ஒரு கமா போட்டு ஆரம்பிக்கிறாரு. இதற்கு மேலே தான் நீங்கள் ஆரம்பிக்கவே போகிறீங்க. நம்ம ஊழியங்கள்லேயும் அப்படி தாங்க. நம்ம மேலானவைகளை தேடும் போது சில காரியங்கள் மறித்து போய் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், திடமனமாக இரு, கிளம்பு, ரெடி ஆகு. இன்னும் நம்ம ஓட வேண்டிய ஓட்டம் இன்னும் வெகு தூரம் இருக்குது. நாம் இதை யோசிக்கிறோம், இந்த உலகத்தின் சிந்தையில் நாம் யோசிக்கிறது, நாம் மறிச்சிருச்சுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறத கம்மா போட்டு கிளப்புறாருங்க. நம்ம ஓட வேண்டிய தூரம் இன்னும் நிறைய தூரம் இருக்குது. அவர் யோசிச்சிருந்தாருன்னா அது இம்மிடியேட்டாக சொன்ன நிமிஷத்துலேயே அவர் கிளம்பி இருக்கலாம். ஆனால் தெர் இஸ் அ வெயிட்டிங் பீரியட். ஆண்டவர் ஒரு வெயிட்டிங் பீரியட் நம்ம வாழ்க்கையில் வைக்கிறாரு அப்படின்னா அந்த வெயிட்டிங் பீரியடில் மரணமே வந்தாலும் சரி, மரித்து போகிற காரியங்களே இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பெரியதான ஒரு காரியத்தை நமக்கு செய்ய போகிறதுனால தான் ஆண்டவர் வந்து அந்த வெயிட்டிங் பீரியடே நமக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாரு. சில நேரங்களில் வேலை கிடைக்காத நேரங்கள் இருந்திருக்கு, அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட். அதை நம்ம என்ன யோசிச்சிடறோம், மறித்து போயிடுச்சு போல், இதுக்கு மேலே வேலை கிடைக்காது, நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம். சில நேரங்களில் திருமணம் தாமதமாக இருக்கும். சில நேரங்களில் நாம் வீடு வாங்கணும்னு யோசிக்கிறது தாமதிக்குமா இருக்கும். சில நேரங்களில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரொமோஷன் அது தாமதமாகலாம். நாம் யோசிச்சிடுறோம், ரொம்ப சிம்பிளாக யோசிச்சிடுறோம். உலகத்தின் சிந்தையில் நம்ம யோசிச்சிடுறோம்,
அவ்வளோதான். இதுக்கு மேலே இது கிடைக்காது. இதுக்கு மேலே நம்மளால் வீடு வாங்க முடியாது. இதுக்கு மேலே நம்மளால் ப்ரொமோஷன் வாங்க முடியாது. சில நேரங்கள் தாமதிக்கப்படுது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அந்த தாமதத்தை அனுபவிக்கிறார், அனுமதி கொடுக்குறார். தாமதத்துக்கு போய் அவன் வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் இரு. ஏன்? நாம் நினைக்கிறது இதுதான், தேவன் என்னை மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுறோம் இல்லையா? ஜெபிக்கும் போது அந்த மாதிரி தான் பேசிடுறோம். ஆண்டவர்கிட்ட ரொம்ப உரிமையோடு நம்ம சொல்லிடுறோம், ஏன் ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டு? அந்த ப்ரொமோஷனுக்கு நான் ரெடி இல்லையா? என்னால் வீடு வாங்கக்கூடாதா? என்னால் இந்த காரியத்தை பண்ண முடியாதா? என் சுற்றி இருக்கிறவங்களாம் இதை பண்ணும் போது நான் இதை பண்ண முடியாதா அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், வெயிட் பண்ணு, மிராக்கிள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. வெயிட் பண்ணு, மிராக்கிள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எவ்வளோ உண்மையாக இருக்கணுன்றதுல தாங்க இருக்கு. மார்த்தாள் ஓடி வராங்க. அவங்க வந்து அவங்க கேட்குற ஒரு காரியம், கொஞ்ச நேரம் நீங்கள் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் பிழைத்திருப்பானே. அந்த உண்மை, அந்த ஓடி போகிற ஒரு காரியம் நம்ம கிட்ட இருக்கா? உண்மையாக ஓடி போயிட்டு ஆண்டவர்கிட்ட, இயேசுவே கொஞ்ச நேரம் முன்னாடி, அந்த உண்மைத்துவம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத யோசிக்கும். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற காரியம், நீங்க என்ன விசுவாசிப்பீங்களானால் மரித்த காரியம் உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. பூமிக்குரிய நம்பிக்கை மரணத்தில் முடியுதுங்க. பூமிக்குரிய நம்பிக்கை மரணத்தில் முடியுது. ஆனால் கிறிஸ்துவின் நம்பிக்கை நித்தியத்தில் தொடங்குகிறது. ஹல்லேலூயா. இது ரொம்ப எனக்கு இந்த இட்டர்னல் லைஃபுக்காக நம்ம ஓடணுன்றதை நான் ரொம்ப குறுகிய காலத்தில் எனக்கு அதில் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கு. தயவு செய்து சொல்கிறேன், நான் தயவு செய்துன்னு சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் அதை உணர்ந்து சொல்கிறேன். இந்த வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, நம்ம கேட்குற இந்த கார், இந்த வீடு, இந்த ப்ரொமோஷன், இந்த பணம், இது எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. அந்த நித்திய வாழ்க்கைக்கான காரியங்கள், நீங்கள் இயேசுவை நோக்கி நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கள, அப்போ உங்ககிட்ட பெருசாக வீடு இருக்காது, இப்போ உங்ககிட்ட பெருசாக கார் இருக்காது, பதவி இருக்காது, யாரும் உங்களை மதிக்க மாட்டான். ஆனால் இயேசுவை நம்பி நீங்கள் வாழ்க்கையை ஓடும் போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அது நித்திய ஜீவனுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எனக்கு அந்த வாழ்க்கையை நான் ஒரு வாழணும் அப்படின்னு சொல்கிறது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா நான் பெருசாக நம்மளுக்கு ஒரு லக்ஸரியான வாழ்க்கையே தேவையில்லை. இந்த உலகத்தின் வாழ்க்கை, பூமிக்குரிய நம்பிக்கையில் நீங்கள் ஒரு வேளை வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து மரணத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோதான். நீங்கள் இங்கே முடியும் போது அதுவும் முடிஞ்சிடும். உங்களோட மரணம் நடக்கும்போது உங்கள் வீடு உங்கள் சொந்தத்துக்கு போயிடும். இந்த காரு சொந்த யாராவது எடுத்துப்பாங்க, உங்கள் நண்பர்கள் கூட எடுத்துக்கலாம். அந்த பதவி அங்கேயே முடிஞ்சிருச்சு. பூமிக்குரிய காரியங்களை நம்ம யோசிக்கும் போது, பூமிக்குரிய காரியங்கள் மரணத்துக்கு தான், அந்த மரணத்தில் தான் முடியும். ஆனால் நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கையாய் வாழ்கிற வாழ்க்கை நித்தியத்தில் தொடங்குதுங்க. இங்கே மட்டும் இல்லை, அது ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம எத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றதுல இருக்குது. இந்த சம்பளம், வீடு, பதவி, சொத்து அதெல்லாம் அழிஞ்சு போகிற காரியங்கள் தான். ஆத்மா எங்கே போகுதுன்றது தான் நம்ம கேள்வியை கேட்கணும். ஆமென். நாம் வாழ்க்கை இங்கே வாழ்கிறோம், இது நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே இதை சிந்திக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஃபைன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி நான் ஒரு கோல் செட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆஃபீஸில். அடுத்த 6 மாதத்துக்கு என்ன பண்ணணுன்றதை நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆஃபீஸில். அடுத்து அதுக்கான தக்க சன்மானம் கொடுப்பாங்க, அதுக்கான ஆதாயம் கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அடுத்த கோல் செட்டிங் நம்ம எப்போங்க பண்ணோம்? ஜனவரி மாதம் பண்ணோமா? சில காரியங்கள் செய்யணும்னு முடிவு எடுத்தோம் இல்லையா? 6 மாதம் முடிஞ்சிருச்சு, ஜூலை முடிய போகுது. ஜூலையில் கோல் செட் பண்ணுங்க. கோல் செட்னா என்னது?
அடுத்த 6 மாதம் ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்றத முடிவெடுங்க. டிசம்பரில் 31 நம்ம சொல்லணும், ஆண்டவரே இதெல்லாம் நான் டிக்கு பண்ணேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. அல்லேலூயா. அதுதான் நித்திய வாழ்க்கைக்கு நம்ம செய்கிறதான காரியங்கள். இருக்கட்டும், வேலை இருக்கட்டும், ஒரு சைடில் இருந்தாலும் ஆண்டவருக்காக நம்ம சில காரியங்களை நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம். அதை கோல் செட் பண்ணியே ஆகணும். ஆமென். சில காரியங்களை நாம் செய்யும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசித்தேன்னா அந்த மரித்து போன காரியம் திரும்பி வர்றதுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. நான் உயிர் தெழுதலை கொடுக்கிறவன் அப்படின்னு அவர் சொல்லலை. நீ ஃபஸ்ட்டு என்ன பிலீவ் பண்ணணும், நான் உனக்கு என்ன ரிட்டர்ன் கொடுப்பேன்றதை நீ யோசிக்கிறத விட என்னால் உனக்கு அதை கொடுக்க முடியுன்ற அந்த நம்பிக்கை நீ என்கிட்ட கொண்டு வரணும். ஆண்டவரே நீங்கள் மாத்திரம்தான் இதை பண்ண முடியுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரணும். ஏன்னா நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கு. நான் தான் ரெசரெக்ட் பண்ணுறதும் நான் தான் லைஃபே நான் தான். அந்த ஒரு காரியத்தில் தான் நம்ம எப்பொழுதுமே விழுந்துடும். சில காரியங்கள் இப்போ இம்மிடியேட்டாக ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மைண்டு போகிற ஃபஸ்ட்டு விஷயம் எந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், எந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் போனால் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு தாட்டே உடம்பு சரியில்லைன்னு வந்த அடுத்த நிமிஷமே நம்ம யோசிக்கிறது, ஆண்டவரே உயிர் தெழுதலும் ஜீவனும் நீங்கள் தான்ப்பா, நீங்கள் என்ன நடத்துங்க, நான் எங்கே போனோன்னு. அது பெரிய ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, சின்ன ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, என் ஜீவன் திரும்பி வரப்போகுதுன்னா அது உம்முடைய கரத்தில் இருந்ததாக வரணும். ஹல்லேலூயா. இவ்வளோ காரியங்கள் நடக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் உங்களும் குறிச்சும் என்ன குறிச்சும் அழுகிற ஆண்டவராக இருக்கிறார். இயேசு அழுகிறார். அவருக்கு தெரியும், நான் 2 நாள் டிலேவாக வந்ததுனால என் மகன் மரித்து போகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறான், மரித்து போகிறான்றது ஆண்டவருக்கு தெரியும். அந்த டிலே ஆன டைமில் ஆண்டவர் உங்களை என்ன நினச்சோம் அழுகிறாரு. எவ்வளோ கஷ்டத்தில் போயிருப்பான் அவன், எவ்வளோ எனக்கு அன்பானவனாக இருந்தான். சில காரியங்கள் மரித்து கிடக்கு, ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்மளை யோசித்து அழுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு தெரியுங்க, மற்ற கடவுள்களை போல இல்லை, மற்ற தேவர்களை போல இல்லை. ஏன் சொல்லுங்க, ஆண்டவர் என்னோட மாம்சத்தில் வெளிப்பட்டு எனக்கு சில காரியங்கள் நடந்தால் எவ்வளோ வலிக்குன்றது என் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ ஒரு சிச்சுவேஷனில் போகும்போது ஆண்டவருக்கு தெரியும், இந்த நேரத்தில் அவன் மனசு ரொம்ப வீக்காக இருக்கும். இந்த நேரத்தில் அவனால் எதையும் யோசிக்கவும் முடியாது. ஆண்டவர் ஏன் தெரியுமா நம்மளை எல்லாத்துலேயும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு? பிகாஸ் அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் அவனால் வேற யோசனை கூட உன்னையில் யோசிக்க முடியாது. பரவாயில்ல, அவன் என்னை கூப்பிடனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி டைமை கொடுத்தா அவன் திருப்பி என்கிட்ட வருவான்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியுங்க. ஹல்லேலூயா. இயேசு அன்பானவர், அவரோட அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை. சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது இதுதான், என் கஷ்டம் யாருக்கு தெரியும், என் பிரச்சனையை நான் யாருக்கிட்ட சொல்ல முடியும்? நம்ம பிரச்சனையும் நம்ம கஷ்டத்தையும் சொல்லக்கூடிய ஒரே ஆள் என் இயேசு மாத்திரம்தான். சிலரால் புரிஞ்சுக்க முடியாதுங்க. கேபில் வரும்போது, வண்டியில் வரும்போது நீங்கள் அழுகிறீங்க, யாருக்கு தெரியும் அந்த அழுகையின் வீரியம்? யாரால் புரிஞ்சுக்க முடியும்? என் இயேசுவால் மாத்திரம்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியங்கள் நம்மளுக்கு இடரலாக இருந்தாலும் சரி, அதை புரிஞ்சு கொள்கிற ஒரே ஆள், ஒரே தேவன் நம்ம இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. தேவன் அழாதே என்று சொல்லலை. நம்ம அழுவும் போது அழாதேன்னு அவர் சொல்ல மாட்டார்.
உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அழுவும் போது ஆண்டவரும் அழுவார். நீ கஷ்டத்தில் இருக்கும் போது, உன் குடும்பத்தில் ஒரு மரித்த காரியம் இருக்கும் போது நீ அழுகும் போது ஆண்டவரும் அழுகிறார். அதே தேவன் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு ஃபஸ்ட்டு அங்கே வந்து சொல்கிற ஒரு ஃபஸ்ட்டு காரியம் என்ன தெரியுமா? கல்லறைக்கு வந்துட்டாரு. 11:39 வாசிங்களேன். 11:39. கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்ற வார்த்தையை அங்க சொல்றாரு. படிங்கம்மா. நம்ம இல்லைம்மா, அவ்வளோதான். இயேசு அந்த இடத்துல சொன்ன வார்த்தை என்னங்க? கல்லை எடுத்து போடுங்கள் என்ற. நம்ம எவ்வளோ பெரிய தேவனை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை அந்த கல்லை பார்த்து சொல்லி, கல் இப்படி நவுந்து போ அப்படின்னு சொன்னால் நவுந்து போயிருக்குமா? இல்லை கல் அகற்றி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த கல்லை போயிருக்குமா? நம்ம வாழ்க்கையில் அநேக கற்களை நாம தான் வச்சிருக்கோம். பிரேதத்தை உள்ளே வச்சு, மரித்து போன காரியத்தை உள்ளே வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? மூடி வச்சிருக்கோம். அநேக கற்கள் இருக்கு. ஊழியம் சில காரியங்களை நம்ம ரெடி பண்ணணும், ஊழியத்தின் பாதையில் நம்ம போகணும், மேலானவைகளை நம்ம தேடணும் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது. நாம் புது மனுஷர்கள் இல்லை. கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நாம் புது ஆட்கள் இல்லை. நம்ம யார்? அவரில் திருப்பியும் மறுரூபமாகப்பட்டவர்கள். நாம் சில காரியங்களை நம்ம செய்து கொண்டே இருந்தோம். இப்போ அந்த காரியங்கள் என்ன இருக்குது? வச்சு நம்ம மேலே என்ன பண்ணிடுவோம்? கல் மூடி வச்சிருக்கும். ஆண்டவர் சொல்கிற ஃபஸ்ட்டு காரியம் நம்மளை பார்த்து இதுதான். நீ மேலான காரியங்களை நாடணும் அப்படின்னா, நீ அதை திருப்பி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, கல்லை எடுத்து போடுங்கள். ஹல்லேலூயா. இந்த கல்லை அவரே எடுத்து போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நாம சில காரியங்களை செய்யணும்னு அவர் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் பெரிய மிராக்களை பார்க்கணும், அதிசயங்களை பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நீ அதை மூடி வச்சிருக்கிற அந்த கல்லை எடுத்து போடு. ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தைங்க. கல்லை ஃபஸ்ட்டு எடுத்து போடணும். அப்போ நம்ம என்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம்? ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே. ஹல்லேலூயா. 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ பிரச்சனை எங்கங்க இருக்கு? நம்ம கிட்டதான். நம்மளுக்கு அந்த பிரச்சனை என்னன்னுமே தெரியும். எத்தனை நாள் எக்ஸாக்டாக நம்ம சொல்கிறோம், 4 நாள் ஆயிடுச்சு. அது மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே. ஆண்டவர் சில காரியங்களை நம்மளை உணர வைக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நாம் செய்யாத சில காரியங்கள் நீங்கள் 4 நாள் ஆனால் அது நாருன்றதை உணர வைக்கிறாரு. நாம் அந்த கல்லை அகற்றி போடணும் அப்படின்னும் போது, அதை எடுத்து போடணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரியும் சில காரியங்கள் நாற்றம் அடிக்கும் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல கேட்குறாரு. அந்த கல்லை அகற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். தேவன் உயிர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் சில காரியங்களை செய்யணும். ஆண்டவர் உயிர் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அவர் மகிமையான காரியங்களை செய்ய ரெடியாக இருக்கார். ஆனால் மனிதனாகிய நாம் அந்த கல்களை அகற்றுறதுக்கு ரெடியாக இருப்போமா? அந்த கேள்வி தான் இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல வைக்கணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கற்கள் இது நிறைய இருக்குங்க. கல்லை அகற்றணும் அப்படின்னும் போது, ஒரு ஊழியத்தின் பாதையில் நம்ம போகிறோம் அப்படின்னும் போது பெருமையின் கல்லை நம்ம வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. ஒரு ஊழியத்தை நம்ம எடுத்து செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு மன்னிக்க முடியாத மனதை நம்ம வச்சிருக்கோம். அந்த ஊழியத்தை நடத்தும் போது உலக ஆசைகள் அந்த கல் அங்கே வச்சிருக்கும்.
ஊழியத்தை செய்யணும் போது அவ்விசுவாச கல்லை நம்ம அங்கே வச்சிருக்கோம். ஆண்டவர் சொல்றது அதுதான், முதல்ல இந்த கல்லெல்லாம் எடுத்து போடு. பெருமை எங்க இருந்து வந்துச்சு? ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம யாரு? ஜீரோன்னு சொல்லி நம்ம பெருமை பேசிப்போமா? இல்லை. இன்னைக்கு நம்ம பேசுறோம், இன்னைக்கு நம்ம பேசுறத 4 பேர் கேட்குறாங்கன்ற அந்த பெருமை அந்த கல்லை எடுத்து போடு. மன்னிக்கிற மனம் அது ஏன் நம்ம கிட்ட இல்லாம போச்சு? ஊழியக்காரர்களாகிய நாம், ஊழியர்கள் செய்கிற நாம், ஆண்டவரோட வார்த்தையை பேசுகிற நாம், மன்னிக்கிறதுல அவரை போலவே தான் இருக்கணுங்க. நீங்க எவ்வளோ பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, அவன் இப்படி செஞ்சுட்டான் அதனால நான் அவனை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு இல்லைங்க. அனைவரும் சேர்த்து கொள்கிறவர்களா இருக்கணும், மன்னிக்கிறவர்களா இருக்கும். நம்ம ஆண்டவர் நம்மளை அந்த மாதிரி யோசிச்சாருன்னா என்ன ஆகும்ன்றதை யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. உலக ஆசைகள் நம்மளை அடைஞ்சிருது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி தான் இப்போ ஊழியங்கள்லாம் எத்தனை வியூஸ் போகுதுன்னு தான் பார்க்குறாங்க. உலகத்தின் காரியத்தோடு ஒப்பிட்டு நாம் ஊழியத்தையும் நம்ம அப்படி கொண்டு போகிறோம். காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுங்க. உலகத்தின் வியூஸுக்காக நம்ம ஊழியம் பண்ணவே கூடாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ எத்தனை கோடி வியூஸ் வாங்கின, எத்தனை லட்சம் வியூஸ் வாங்கினா கூட ஆண்டவருக்கு அது விருப்பமே இல்லை. நீ கொஞ்சம் இன்னைக்கு பேசுனியா, அதில் உண்மையாக இருந்தியான்னு தான் ஆண்டவர் கேட்குறாரு. இந்த மாதிரியான கற்களை தான் நம்ம எடுத்து போடணும். ரகசிய பாவமும் ஒரு கற்கள் தான். யார் என்ன பார்க்க போறா? யார் நியாயம் தீர்க்க போறா? ரகசியமா பாவம் செய்யும் போது யார் நம்மளை நியாயம் தீர்க்க போறா? எல்லாம் யோசிச்சுக்கோங்க. நேற்றுக்கு நாம கேட்டது போலதான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நாம கணக்கு கொடுக்கணுன்ற ஞானம் நம்மளுக்கு இருந்தால் போதும், அதை அறிந்தவர்களாக இருந்தால் போதும். அல்லேலூயா. ரகசிய பாவங்கள் அந்த கற்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க கற்களெல்லாம் எடுத்து போட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்ற காரியங்களை செய்கிறவர்களா இருக்கணும். லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரேதத்துக்கு வேற ஆப்ஷனே இல்லை, அது எழுந்து வந்துதான் ஆகணும். ஏன்னா சொல்றது யாரு? வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் தான் நம்மளோட கிரியேட்டர். கிரியேட்டர் சொல்றாரு எழுந்து வெளியே வா அப்படின்னும் போது எழுந்து வெளியே வா இல்லை, லாசருவே வெளியே வான்னார். யோசிச்சு பாருங்களேன். அவர் அந்த இடத்துல லாசருவேன்னு சொல்லாம வெளியே வான்னு மட்டும் சொல்லியிருந்தாருன்னா இருக்கிற எல்லா பிரேதங்களும் எழுந்து வெளியே வந்திருக்கும் இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு லாசருவே வெளியே வான்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லும் போது நம்மளுக்கு ஆப்ஷனே இல்லைங்க, எழுந்து போகணுன்றது தான் ஆப்ஷனு. ஹல்லேலூயா. நாம எதை நம்ம கேட்குறோமோ ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. அந்த கல்லை ஃபர்ஸ்ட் அகற்றி போட வேண்டிய வேலை நம்மளுடையது. ரெண்டாவது, ஆண்டவர் லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் நான் லாசரு கொஞ்ச நேரம் இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் ஒரு 2 நாள், இவ்வளோ நாள் நான் இங்கே உள்ள உட்காந்துட்டேன், இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன்னு ஆண்டவருக்கு பதிலை நம்ம சொல்லவே முடியாதுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க எதை கேட்டீங்களோ ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் போது எழுந்து நாம போகிறதுக்கு ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. லாசருவே வெளியே வான்னு சொன்னாருன்னா நாம எழுந்து வெளியே போகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. என்ன ஒரு காரணமோ அந்த ஒரு நேரத்தில் எந்த ஒரு சாக்கு போக்கும் நம்ம சொல்லாதவர்களா இருக்கணும். இன்று இயேசு நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்று நாம எதை கேட்டோமோ, ஜெஃப்ரி வெளியே வான்னு சொல்றார், ஆண்ட்ரூஸ் வெளியே வான்னு சொல்றார், லயலா மேரி வெளியே வான்னு சொல்லும் போது அந்த ஊழியத்துக்கு இம்மிடியேட்டாக நம்ம ஆன்சர் பண்ணணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கேட்ட காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு நம்ம பேரை சொல்லி அழைக்கும் போது அதற்கு இம்மிடியேட்டாக ஆன்சர் பண்ணுறவர்களாக இருக்கணும். இயேசு பேர் சொல்லி அழைக்கும் போது
மனம் திரும்பி என்னிடம் வா, பாவத்திலிருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது இம்மிடியேட்டாக போயிடணுங்க. அவர் கூப்பிடும் போதே போயிடணும். அங்கே ஒரு ஸ்டாப்பேஜே இருக்கக்கூடாது. இம்மிடியேட்டாக ஆன்சர் பண்ணணும். லாசரு வெளியே வரும்போது அவர் எப்படிங்க இருந்தார்? ஃபுல்லாக அவரை சுற்றி கட்டுகள் இருக்கு. இந்த இடத்துல லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். சில நேரங்களில் நமக்கு உயிர் வந்துருச்சு, மரித்திருந்தோம், உயிர் பித்தாச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார், சவுந்தர் வெளியே வா அப்படின்னு சொன்ன போதே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து நம்ம எப்படி இருக்கோங்க? கட்டப்பட்டவர்களாக இருக்கும். வெளியே வந்தும் நம்ம எப்படி இருக்கோம்? கட்டப்பட்டவர்களாக இருக்கோம். இயேசு சொல்கிறாரு, அந்த கட்டை அவிழ்த்து விடு. இந்த என்னெல்லாம் நீ யோசிச்சு வச்சிருந்தியோ, இதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் காரியங்கள்லாம் நீ வச்சிருந்தியோ, அந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டுட்டு நீ வெளியே வரணும். நீ வெளியே வந்துட்ட, இதுக்கு மேலே அந்த கட்டுகள் உன் மேலே இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பழைய பழக்கங்கள் கட்டு. இன்னும் பழைய மாதிரி நான் கோபமாக இருப்பேன் அப்படின்றது கட்டு. ஹல்லேலூயா. புரிஞ்சு கொள்ள முடியுது இல்லையா? நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிச்சது உண்மைதான். நீங்கள் கல்லை புரட்டி போட்டுட்டு நீங்கள் வெளியே வான்னு சொன்ன போது நீங்கள் வெளியே இம்மிடியேட்டாக வந்துட்டீங்க. ஆனாலும் அந்த பழைய கட்டுகள் எதுவுமே உங்கள் உடம்புல இருக்கக்கூடாது. கட்டுகளை அவிழ்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் பழைய பழக்கங்கள், கோபங்கள், பயம், என்ன எதை குறித்து நாம் பயப்படணுங்க? அந்த பயமும் கட்டு தானே இருக்கு. ஊழியத்தை குறித்து ஓடுறதுக்கு ஒரு ஸ்டாப்பேஜ் அதுவாக தானே இருக்கு. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் இப்போல்லாம் நான் யோசிக்கிறது இதுவே தான் இருக்கு. நம்ம எப்படிலாம் இப்படி ஊழியத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது? என் மகளை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன்? அவளுக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேன்? அது தேவையே இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நேற்றுக்கு நான் பேசினது போல தான், போதுன்ற மனசும் தேவ பக்தியுமே இருந்தாலே அதுவே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. போதும் போதும் போதுன்ற மனசு இருக்கணும். தேவ பக்தி அதோட கூட இருக்கணும். அதுதாங்க மிகுந்த ஆதாயம். என் வாழ்க்கையில் நான் திரும்பி திரும்பி யோசிக்கும் போது இந்த மாதிரியான காரியங்கள், இந்த மாதிரியான பயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது, என் ஃப்யூச்சர், என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என் மனைவிக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஃப்யூச்சரை குறித்து யோசித்து சில பயங்கள் வர, அந்த கட்டுகளை அவிழ்த்து போடணுங்க. ஆண்டவர் இருக்காரு, ஆண்டவர் பார்த்து பாருன்ற ஒரு தைரியத்தில் நம்ம இறங்கி நம்ம போக வேண்டும். ஹல்லேலூயா. எந்த ஒரு குற்ற உணர்வுகளும் உங்களை கட்டி போடக்கூடாது. ஹல்லேலூயா. என் பாஸ்டில் நான் இப்படி பண்ணிட்டேனே, பாஸ்ட்டை பார்க்குற தேவன் என் தேவன் இல்லைங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ உண்மையா இருக்கிறியான்றது தான் ஆண்டவர் பார்க்கிறார். உன் பாவங்களை ஒரு முதுகுக்கு பின்னாடி போட்டிருக்காருங்க. எந்த ஒரு குற்ற உணர்வும் நம்மளை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் உயிர்ப்பிச்சிட்டீங்க அப்படின்னும் போது இந்த குற்ற உணர்வு கட்டுகள்லாம் எப்பொழுதுமே இருக்கவே கூடாதுங்க. ஹல்லேலூயா. உயிர் மட்டும் கொடுக்கவில்லை, அவர் சுதந்திரத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்களை உயிர்ப்பிச்சுட்டு போகணுன்றதை மாத்திரம் அவருக்கு விருப்பம் இல்லைங்க. உங்களை உயிர்ப்பிச்சுட்டு உங்கள் மேலே இருக்கிற எல்லா கட்டுகளையும் அவர் அவிழ்த்து போடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீ சுதந்திரமாக இருக்கணும். நீ ஆண்டவரோட காரியங்களை பேசும்போது சுதந்திரமாக இருக்கணும். ஒரு பேகேஜோடு நீ பேசக்கூடாது. உன்னோட ஒரு கட்டுகளோட பேசக்கூடாது. நீ சுதந்திரமாய் பேச வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது, ஆண்டவர் குறித்து நீ சுவிசேஷம் சொல்லும் போது, நீ எந்த ஒரு கட்டுகளோடு நீ சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது. நீ சுதந்திரமாய் இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த அற்புதம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை ஒரு முன்காட்டியாக வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென்.
இது ஒரு அடையாளங்க. லாசருவோட உயிர்த்தெழுதல் ஒரு அடையாளம். சில நாட்களில் இயேசு மரிக்க போகிறாருன்றதும் உங்களுக்கு தெரியும். அந்த ஜனத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டினது தான் இந்த ஒரு இது. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஒரு மரணத்தை வென்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய வாழ்க்கை நாம் எப்படி ஓட போகிறோம் அப்படின்றதுல தாங்க இருக்கு. இந்த ஒரு எக்ஸாம்பிள், நம்ம நித்திய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னும் போது நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணலை. நம்மக்கிட்ட ஆல்ரெடி எல்லா காரியங்களும் தெரியும். அது மரித்து கிடக்கு. அந்த கல்லை ஃபஸ்ட்டு நம்ம அகற்றி போட போகிறோம். ரெண்டாவது, ஆண்டவர் கூப்பிட்ட அடுத்த செகண்டே வெளியே வரப்போகிறோம். வெளியே வந்து இந்த பழைய காரியங்கள், பழைய கட்டுகள் எதுவும் நம்மளை அடக்கி வைக்கவே கூடாது. சுதந்திரமாய் ஆண்டவருக்காய் நம்ம காரியங்களை செய்ய போகிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் விருதாங்க. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மாயை. நேற்று படித்தோம், எல்லாமே மாயை தான். நீங்கள் உலகத்தில் நீங்கள் எது சேர்த்து வச்சாலும் மாயை தான். பணம் சேர்த்து வச்சா மாயை, சொத்து சேர்த்து வச்சா மாயை. அந்த புரிதலோட நித்திய வாழ்க்கையை நம்ம வாழணும்னா ஒரே ஒரு ஒரு கேள்வியை மட்டும் உங்களை கேட்டுக்கொள்ளும். நாம் நித்திய வாழ்க்கைக்காக தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் நித்தியத்தை நோக்கி தான் பிரயாணம் செய்கிறேன். நான் ஒரு கேள்வியை கேளு. உங்களுக்கு ஒரு நாள் இருக்குது. இந்த ஒரு நாட்களில் எவ்வளோதான் நீங்கள் உலகத்தின் காரியங்களை செய்தாலும் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை நீங்கள் அந்த நாளில் செய்து முடிச்சுட்டு தூங்க போகிறீங்களான்றது ஒரு கேள்வியை நாம் எப்பொழுதுமே நம்ம கேட்டுக்கொள்ளணும். இன்றைக்கி செய்யலைன்னா அடுத்த நாள் செஞ்சிடலாம். இல்லை, ஒரு நாள் அன்னைக்கு நித்தியத்திற்கான ஒரு ஓட்டத்தில் ஒரு பாயிண்ட்டு நம்ம சேர்த்து வச்சோன்னாலும் போதும். யாருக்கோ சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜோ இல்லை நம்ம போடுற அந்த ஸ்டேட்டஸ், அது ஏதோ ஒரு ஆத்மாக்கு அது ஆற்றுதலாக இருக்கும். அதுதான் நித்தியத்திற்கான வாழ்க்கை. சும்மா ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் ஆண்டவருடைய வசனத்தை ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் உலகத்துக்கு ஒரு தீனியாக இருக்குதா, இல்லை நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் நித்திய வாழ்க்கைக்கு ஒரு தீனியாக இருக்குதான்றத தீர்மானம் பண்ணுங்க. நம்ம நித்திய வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது டெய்லி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போதும். ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா போதும். அவர் நம்ம கூட ரொம்ப நாள் பழக்கத்தில் இல்லாமல் இருந்திருப்பார். அவருக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா எப்படி இருக்க, அவங்களோட தேவை ஏதாவது இருக்கான்னு கேட்டு அதுக்கு ஜெபிச்சா போதும். ஒரு நாள் நாம் நித்திய வாழ்க்கைக்கான காரியங்களை செய்கிறோமான்றதை நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கணுங்க. ஹல்லேலூயா. அது என்றைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது. நித்திய வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட அழைப்பின் முக்கிய காரணமே அதுதாங்க. ஹல்லேலூயா. என்றைக்கு நம்ம அதை மறந்துடவே கூடாதுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் ஓடுகிறதான ஓட்டம் எதை குறித்து இருக்குன்றத நாம் தெரிந்தெடுத்து ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அண்ணா வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். வாசிக்கிறப்போ பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளே நாடுகள் சொல்லுவார். பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளையே நாடு. ஹல்லேலூயா. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிடையாது. ஆண்டவர் மேலான காரியங்களை நாட சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் ஆட் பண்றது செய்தியில, அவர்கள் ஆண்டவர் லாசருவை வெளியே வான்னு சொன்ன பொழுது அவங்க என்ன காரியத்தை எதிர்பார்த்தாங்களோ அந்த காரியம் நடக்கல. என்னன்னா 4 நாள் ஆயிடுச்சு நாருமே, ஆனால் அதுக்கு பிறகு அவர்களுக்கு நாட்டம் அடித்ததானா இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தோம் அப்படின்னா உலகம் ஒரு வேலை சொல்லலாம், இவன் கிட்ட தான் என்ன நடக்க போகுது, இவனால என்ன காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்தார் என்றால் உலகம் என்ன எதிர்பார்த்துச்சோ அந்த காரியம் நடக்கலாம். ஹல்லேலூயா. நாட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. ஆண்டவர் இருந்தால்
ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், அவரை போலவே நாம் வாசனை வீசக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழும். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற கல்லை எடுத்து போடுங்க, நம்ம கிட்ட இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து போடுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்களை போடுவாங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நசருவே நீ வா என்றதும் அன்று மறித்தவர்கள் பெற்று நடந்தானே. நசருவே நீ வா என்றதும் அன்று மறித்தவர்கள் பெற்று நடந்தானே. அவர் வார்த்தை ஒழிந்தது வல்லமே, அது ஜீவன். அவர் வார்த்தை ஒழிந்தது வல்லமே, அது ஜீவன். இயேசுவே 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 இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. இல்லை மனிதரை தூக்கிட வந்தவரே இயேசுவே 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 நீங்கள் நீர் உயிரோடு இயேசுவே இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல வந்தவரே மிகப்பெரிய சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட லாஸ்ட் கொடுத்து பார்த்தோம். ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, 4 நாட்களாய் உடல் ஆண்டவரை யாருமே வேணாம் நீங்க சொன்னீங்க. ஆசிரியரை நீங்க வெளியே வாங்க. ஆனா நாங்க எங்கள் கற்களை நவுற்றோம்ப்பா. நாங்கள் எங்கள் கற்களை ஆண்டவரை தள்ளி வைக்கணும். எங்கள் கட்டுகளை நாங்கள் அறுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உடனே ஆண்டவர் நாங்கள் செவி கொடுக்க, உடனே நாங்கள் அதற்கு செவி சாய் ஆண்டவரை கிருபை கொடுப்பீராக. வந்த அனைவரும் அதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, காத்து கொள்வீராக, வழி நடத்துவீராக. இப்ப இயேசு நாமத்தை கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாமமாக்கி